வால் டு வால் அப்படிங்கிற கொரியன் படத்தோட வீடியோ போட்டிருந்தோம். எப்பா படம் நல்லா இருக்கு, ஆனால் கிளைமேக்ஸ் எனக்கு புரியல, கிளைமேக்ஸ் ஏதோ குழப்பி விட்ட மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோட மைண்ட் செட் என்னன்னா, அப்பார்ட்மெண்ட் ரேட் ஏறட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஃப்ரெண்டு வேற சொல்லுவான், டே அப்பார்ட்மெண்ட் ரேட் குறைய போதுடா அப்படின்னா, இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ரேட் பெருசாக ஏறினதுமே நம்ம வித்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவன் இருப்பான். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் திடீர்னு மேல் வீட்டிலேருந்து சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. யாராச்சும் ஒருத்தர் உள்ளே வந்து பார்த்தா சவுண்டு நின்றுடுது அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரச்சனை. யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு மொத்த அப்பார்ட்மெண்ட்டையுமே அலசுவான். அங்கே அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர் லேடி வந்து, தம்பி இந்த விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லாத, ஏன்னா அவளுக்கு தெரியும் அப்பார்ட்மெண்ட் குவாலிட்டி சரியாக கட்டலைன்னு, அதனால் சவுண்டு பிரச்சனை வரத்தான் செய்யணும் அவளுக்கு தெரியும். காசை கொடுத்து கமுக்கமாக இவனால் ஆஃப் பண்ண பார்ப்பா. இப்போ இந்த வேலையை பார்த்தது அங்கே இருந்த ஜேர்னலிஸ்ட் தான். அவன் ஏன் இந்த வேலையை பார்க்குறான்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அப்பார்ட்மெண்ட் சரியாக கட்டலைங்கிற நியூஸை வெளியே கொண்டு வர பார்த்துருப்பான். அதை இந்த லேடி வந்து அவனை ஆஃப் பண்ணி அவனை அட்டாக் பண்ணி காலி பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிருப்பா. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே தங்கியிருந்து இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரேன்னு பக்காவாக பிளானை போட்டிருப்பான். எல்லா ரூம்லையுமே கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஒருத்தரே டார்கெட் பண்ண பார்ப்பான். அதில் ஹீரோ தான் சிக்குவான். ஸோ அவன் வீட்டில் அதிகப்படியாக சவுண்டு வருதுங்கிற மாதிரி பிரச்சனையை கிரியேட் பண்ணிவிட்டு, இப்போ அவன் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற சவுண்டு பிரச்சனையினால அதனால் டென்ஷன் ஆகி எல்லாரையும் போட்டு தள்ளி அவனும் செத்துப்புட்டான். அது மூலிமா அப்பார்ட்மெண்ட்டும் குவாலிட்டி இல்லைங்கிற விஷயத்தை வெளியே கொண்டு வரதான் அவன் பிளான். அதனால சில உயிர் போனால் என்ன, நல்லது தானே நடக்க போகுதுங்கிற மாதிரி கொஞ்சம் கொடூரமான எண்ணம் தான் ஜெர்னலிஸ்ட்டுக்கு. இந்த லேடியை பொறுத்தவரை அப்பார்ட்மெண்ட்டு காசு கம்மியாக கிடைக்கும்னா குவாலிட்டியும் கம்மியாக தாண்டா இருக்கும், சவுண்டு பிரச்சனை வரத்தான் செய்யும், என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவ அவ. இப்போ இந்த ரெண்டு பேருக்கு சண்டை வந்து அவங்க ரெண்டு பேர் போட்டு தள்ளி காலி ஆயிட்டாங்க. இவனை பொறுத்தவரை, டேய் அந்த லேடி பார்த்த எல்லா டீலிங்கும் அந்த புக்கில் தான் இருக்கு, அதை நீ வெளியே கொண்டு வந்துட்டேன்னா அப்பார்ட்மெண்ட் குவாலிட்டி இல்லைங்கிற விஷயம் வெளியே வந்துரும்டா, இதை மட்டும் பண்ணுடான்னு சொல்லி அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோ அப்போ தான் இந்த புக்கை போட்டு எரிச்சிருப்பான். முக்கியமாக இந்த லேடிக்கிட்ட போய் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் மேடம் சொல்லியிருப்பான். இவன் ஏன் இப்படி பண்ணுறாங்கிறது தான் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். அவன் ஏன் இப்படி பண்ணுறான்னா, அவன் தான் ஸ்டார்டிங்லேருந்தே தெளிவாக இருக்கானே, அப்பார்ட்மெண்ட் ரேட் ஏறட்டும் அதுக்கப்புறமா விற்கலாம்னு. இப்போ இந்த புக்கு விஷயம் வெளியே வந்துச்சுன்னா அப்பார்ட்மெண்ட் குவாலிட்டி இல்லைங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்பார்ட்மெண்ட்டோட ரேட்டு கம்மியாயிடும். அதனால அந்த லேடிக்கு சப்போர்ட் பண்ணி அப்பார்ட்மெண்ட்டை நல்ல ரேட்டுக்கு விற்கணும் தான் அவன் பார்க்குறான். ப்ளஸ் இந்த புக்கை எரிக்கிறது மூலிமா மொத்தமாக அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து இப்போ மறுபடியும் அந்த அப்பார்ட்மெண்ட் ரெனோவேட் ஆகி அட்லீஸ்ட் இவனுக்கு கிடைக்குது. சரி, மறுபடியும் அந்த அபார்ட்மெண்ட்ல ஏன் சவுண்ட் வருதுன்னா, ஆல்ரெடி அந்த அபார்ட்மெண்ட்ல சவுண்ட் இருக்கு, அந்த பிரச்சனை இருக்குது. ஆனா இந்த ஜேர்னலிஸ்ட் எக்ஸ்ட்ராவா சவுண்டை அதிகப்படுத்தி ஒருத்தனை மட்டும் பர்டிகுலரா டார்கெட் பண்ணி, ஒருத்தர் உள்ள வரும்போது சவுண்ட் வராது, மற்ற நேரத்தில் சவுண்ட் வருன்ற மாதிரி இவன் பிளான் பண்ணதுதான் பிரச்சனை. அவனை பொறுத்தவரை, நான் நல்லவனா இருந்து இப்போ வெளியே ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படல, எனக்கு ஆல்ரெடி கடன் பிரச்சனை இருக்குது, இந்த விஷயம் வெளியே தெரியாம கொஞ்சம் அபார்ட்மெண்ட் ரேட் ஏறட்டும் வித்துடலாம் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை வெளியே சொல்லாம அப்படியே ஆஃப் பண்ணிட்டான்.